ஸோ ஜஸ்ட் நவ் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 8 months ப்ரெக்னென்ட் மதர் வந்து சிவியர் அப்டாமினல் பெயின்னு வந்தாங்க. ஹார்ட் பீட் செக் பண்ணப்போ ரொம்ப ட்ராப் ஆகிட்டே இருந்தது. ஸோ எமர்ஜென்சியாக நம்ம சிசேரியன் பண்ணி பேபி டெலிவரி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பேபி இஸ் ஹார்ட்லி 1.4 kg, நல்லா இருக்காங்க, என்ஐசியூவில் இருக்காங்க. போத் மதர் அண்ட் பேபி நார்மல். பட் இது என்ன நடந்திருக்கு? சடனாக பெயின்னு வந்தால் உடனே டெலிவரி பண்ணிட்டீங்களா டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த வீடியோவில் லேபர் பெயின்னா என்ன, பெயின் டூரிங் ப்ரெக்னன்சி, எந்த ட்ரைமஸ்டரில் எந்த மாதிரி பெயின் வந்தால் என்ன மாதிரி அலார்மிங் சிம்டம்ஸ், எதுக்கு பயப்படணும், எதுக்கு இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் டாக்டர் அபிநயா, கைனகாலஜிஸ்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த பேஷண்ட் வந்து 8 months திடீர்னு பெயின்னு ஒரு ரெஃபர் ஆகி வந்த பேஷண்ட், என்னோட பேஷண்ட் கிடையாது, வேற ஹாஸ்பிட்டலில் கன்சல்ட் பண்ணிட்டு இருந்த பேஷண்ட். பட் சடனாக பெயின், ரொம்ப சிவியர் பெயின், எங்கள் ஹாஸ்பிட்டல் கூட எங்களால் ரீச் ஆக முடியல அப்படின்னு ஒரு எமர்ஜென்சிக்கு வந்தாங்க. இப்படி ஒரு ப்ரெக்னென்ட் மதர்ஸ் ஜென்ரலாக பெயின்னு வந்தாங்கன்னா அவங்களோட வைட்டல்ஸ் செக் பண்ணுவோம். பல்ஸ் எப்படி இருக்கு, பிபி எப்படி இருக்கு, அந்த வயிறு தொட்டு பார்த்தா ஹார்டாக இருக்கா, சாஃப்டாக இருக்கா, ரிலாக்ஸ்டாக இருக்கா, ப்ளீடிங் ஏதாவது ஆகுதா, பேபியோட ஹார்ட் பீட் எப்படி இருக்கு, ஸ்கேன் எப்படி இருக்கு, இதெல்லாம் ஜென்ரலா எனி டாக்டர் வில் செக். பட் திஸ் பர்டிகுலர் பேஷண்ட், அவங்களோட ஹார்ட் பீட் அதிகமாக இருந்தது. பேஷண்டோட ஹார்ட் பீட் வாஸ் ரியலி ஹை, ஒரு 120 கிட்ட இருந்தது. வயிறு தொட்டு பார்த்தா ரொம்ப டென்ஸாக இருந்தது, தொட்டாவே அவங்க வலியில் ஸ்க்ரீம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ½ an hour எனக்கு ப்ளீடிங் பயங்கரமாக ஆகுதுன்னு சொன்னாங்க. ஸோ வி சஸ்பெக்டட் அப்ரப்ஷன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. பிளசன்டல் அப்ரப்ஷன் அப்படின்னா என்னன்னா, நஞ்சு கொடி சடனாக பிரியறது, அந்த மாதிரி பிரிய ஆரம்பிச்சிருந்தது. ஹார்ட் பீட்டும் கொஞ்சம் ட்ராப் ஆயிட்டு இருந்தது. ஜென்ரலா 120 to 160 ஹார்ட் பீட் நார்மல், நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் திஸ் பர்டிகுலர் பேபி ஹேட் 100, 96 அப்படின்னு ரொம்ப கம்மியாயிட்டே இருந்தது ஹார்ட் பீட்டு. ஸோ அதனால இமீடியட்டாக நம்ம டிசைட் பண்ணி சிசேரியன் பண்ணோம். டச் வுட், பேபியும் நல்லா இருக்காங்க. கரெக்ட் டைம்ல நம்ம வந்து பார்த்தனால மதரையும் காப்பாற்ற முடிஞ்சது, பேபியும் காப்பாற்ற முடிஞ்சது. ப்ளீடிங் ரிஸ்க் ரொம்ப அதிகமாக ஆகலை. ஸோ எவ்ரிபடி, போத் த மதர் அண்ட் பேபி சேஃப். ஸோ ஒரு பிரெக்னன்சியில் பெயின் அப்டமன் அப்படின்றது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் 70 to 80% ஆஃப் த டைம் அது காமன் சிம்டம் தான். யாருக்கு வேணா வரலாம், எந்த ட்ரைமஸ்டர்ல வேணாலும் வரலாம். ஆனா சில டைம் இந்த பெயின் அப்டமன் அப்படின்றது ஒரு கிளாசிக் சிம்டம் ஆஃப் சர்டன் எமர்ஜென்சிஸ். முக்கியமா 3 கண்டிஷன் இருக்கு. அதாவது எக்டோபிக் பிரெக்னன்சி, அது ஃபர்ஸ்ட் 3 monthsலயே வந்துரும். சிவியர் லோயர் அப்டாமினல் பெயின், சம்டைம் ப்ளீடிங் அண்ட் ஸ்பாட்டிங், சம்டைம் ஷோல்டர் பெயின் அண்ட் அப்டாமினல் டிஸ்டென்ஷனோடய ஃபர்ஸ்ட் 3 monthsல வருவாங்க. அப்படின்னா எக்டோபிக்னா டியூப்ல ஃபார்ம் ஆயிருக்கு பிரெக்னன்சி, அது ரப்சர் ஆயிருக்கலாம், இல்ல அது வளர்றப்போ டியூப் ஸ்ட்ரெச் ஆகுறதுனால சிவியர் பெயின் வரலாம். அந்த டியூப் ரப்சர் ஆயிடுச்சுன்னா உள்ளார ஃபுல்லா ப்ளீடிங் ஆகுறப்ப தான் வயிறெல்லாம் டென்ஸ் ஆகும், ஷோல்டர் பெயின் வரும். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, உங்களை பயம் காமிக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லல. ஏர்லி பிரெக்னன்சில சிவியரா ஒன் சைடடா உங்களுக்கு பெயின் வருது, அசோசியேட்டட் வித் மைல்டு ப்ளீடிங் ஆர் ஸ்பாட்டிங், இல்ல சம்டைம் ஷோல்டர் பெயின், இந்த மாதிரி எல்லாம் வருதுன்னா இமீடியட்டா டாக்டரை போய் பார்த்துறது பெட்டர். ஸ்கேன் எடுத்து எக்டோபிக்கை ரூல் அவுட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்த எமர்ஜென்சி என்ன அப்படின்னா, இந்த ஒரு 7th month 8th month, ஒரு 26, 28, 30, 32 இந்த மாதிரி வீக்ஸ்ல எல்லாம் சில பேருக்கு ஸ்பான்டேனியஸாவே ப்ரீடர்ம் லேபர் ஸ்டார்ட் ஆயிடும், குறப்பிரசவம் ஸ்டார்ட் ஆயிடும். அந்த மாதிரி இருக்கிறப்போ எப்படி அதுவும் நார்மல் பெயினையும் எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றது அப்படின்னு பார்த்தா, ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல வர ஆரம்பிக்கும். பெயின் வரப்போ வயிறு தொட்டு பார்த்தா கல்லு மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். மூமெண்ட்ஸ்லயும் மதருக்கு கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஒரு 24-25 வீக்ஸ்க்கு அப்புறம் ஒரு மாதிரி ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல விட்டு விட்டு வலி வருது, அது மென்ஸ்ட்ரல் கிராம்ஸ் மாதிரி இருக்க கொஞ்சம் இன்டென்சிட்டி அதிகமாயிட்டே போகுது அப்படின்னா தயவு செய்து உங்க டாக்டரை போய் பார்த்துருங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ப்ரீடம் லேபர்ஸை, ப்ரீடம் பெயின்ஸை நம்மளால மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். அட்மிட் பண்ணி ட்ரிப்ஸ் போட்டு நம்ம சரி பண்ணலாம். அப்படி இல்லைனாலுமே, டெலிவரியே ஆனாலுமே, இப்போ நமக்கு ஆன மாதிரி ஒரு நல்ல என்ஐசியூ செட்டப் இருக்கிற பட்சத்தில் நம்ம பேபிஸை சர்வைவ் ஆக்க முடியும். ரைட் ஃப்ரம் 500 grams பேபிஸை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக சர்வைவ் ஆக்கி கொடுக்க முடியும். என்ஐசியூ செட்டப் நல்லா இருக்கிற இடத்துல நம்ம இக்னோர் பண்ணிட்டு லேட்டாக போய் ப்ரெசென்ட் பண்ணுறப்போ, அவசரமாக டெலிவரி ஆகி என்ஐசியூ டீம் ரெடியாக இல்லைனாலோ, இல்லை நீங்கள் பார்க்குற ஹாஸ்பிட்டலில் என்ஐசியூ சரியா இல்லை, என்ன டெர்ஷியரி கேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரீடம் லேபர்ல, அந்த மாதிரி எல்லாம் இல்லாத இடத்துல டெலிவரி ஆச்சுன்னா இமீடியட் இன்டர்வென்ஷன் இல்லைன்னா பேபி கொஞ்சம் சர்வைவ் ஆகிறது கஷ்டம். ஸோ எனி பெயின் இக்னோர் பண்ணாதீங்க, இமீடியட்டா போய் பார்த்துருங்க. அடுத்தது இம்பார்ட்டன்டான விஷயம், ஆன்டிநேட்டல் ப்ளீடிங், அதாவது ஆன்டிபார்டம் ஹெமரேஜ்னு இதை சொல்லுவோம். சடனா பிளசண்டா, அதாவது நஞ்சு கொடி யூட்ரஸ்ல இருந்து டிட்டாச் ஆயிடும். நஞ்சு கொடி தான் குழந்தையும் அம்மாவையும் கனெக்ட் பண்ற ஒரு முக்கியமான ஆர்கன். அது மூலமா தான் குழந்தைக்கு சாப்பாடு போகுது, ஆக்சிஜன் போகுது, ரத்த ஓட்டம்
எல்லாமே போயிட்டு இருக்கு. சடனா அது யூட்ரஸ்ல இருந்து டிட்டாச் ஆகுறப்போ ஒரு சிவியர் பெயின் வரும். சில பேருக்கு ப்ளீடிங் எக்ஸ்டர்னலா தெரியும், இல்லைன்னா ப்ளீடிங் வந்து யூட்ரஸ்குள்ளாரியே கலெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்ப பேபியோட மூவ்மெண்ட்ஸும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா பேபி தண்ணியில மிதந்துட்டு இருக்கும். தண்ணியில ரத்தம் கலந்துருச்சுன்னா பேபியால அது மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும், டிஸ்ட்ரெஸ்க்கு போகும். ஸோ இந்த மாதிரி சடன் அப்டாமினல் பெயின், பயங்கரமான ஒரு வலி வருது, லேசா ப்ளீடிங் ஸ்பாட்டிங் ஆகுதுன்னா இம்மீடியட்டா நீங்க பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் போய் உங்க பேபியை செக் பண்ணி உங்க மதர்ஸை செக் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இதெல்லாம் இம்பார்ட்டன்டான ஸ்கேரியான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். பட் எது நார்மல் பெயின் டூரிங் பிரெக்னன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிபேஷன் ஆகும். நிறைய மதர்ஸ்க்கு கான்ஸ்டிபேஷன், மோஷன் சரியா போகாது, அவங்களுக்கு ஒரு மாதிரி வேக் அப்டாமினல் பெயின் இருக்கும். அவங்களுக்கு நம்ம கான்ஸ்டிபேஷன் ரிலீவ் பண்ணாவே சரியா போயிடும். டீஹைட்ரேஷன் ஆவாங்க, சரியா தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு காரணத்தினால தண்ணி இன்டேக் கம்மியா இருக்கும். அப்ப யூரின் கான்சென்ட்ரேட் ஆகும். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டம் எல்லாம் யூட்ரஸ்க்கு டைவர்ட் ஆகுறப்போ, எப்பயாவது நம்ம தண்ணி சரியா குடிக்கலன்னா கூட யூரின் கான்சென்ட்ரேட் ஆகிறப்போ கொஞ்சம் லோயர் அப்டாமினல் பெயின் வரும். ரவுண்ட் லிகமெண்ட் பெயின், அதாவது யூட்ரஸ் வளர்றப்போ அது பக்கத்துல இருக்கிற லிகமெண்ட்ஸ், நர்வ்ஸ், மசில்ஸ் எல்லாத்தையும் இழுத்து புல் பண்ணிட்டு வளரும். ஸோ அந்த ரவுண்ட் லிகமெண்ட் புல் ஆகுறப்போ ஒரு ஷார்ப் பெயின் வரும். ஸோ இந்த மாதிரி பெயின் எல்லாம் வர்றது வந்து ரொம்ப சிவியரா இருக்காது. ஒரு வேக் அப்டாமினல் பெயின், ஒரு லைட் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி வரவங்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஏதாவது ஒரு ஆலிவ் ஆயிலோ இல்லைன்னா கேஸ்டர் ஆயில் போட்டு மைல்டா மசாஜ் பண்ணிக்கோங்க லோயர் அப்டமனை. நிறைய தண்ணி குடிங்க, கொஞ்சம் ரெஸ்ட்ல இருங்க. அந்த அந்த எபிசோட் ஆஃப் பெயின் வரப்போ நீங்க எந்த வேலை பண்ணிட்டு இருந்தாலும் நிறுத்திட்டு கொஞ்சம் ஒரு 5-10 மினிட்ஸ் ரெஸ்ட்ல இருங்கன்னு சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ரெஸ்ட்ல இருக்கிறப்ப தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இல்ல இந்த மாதிரி விளக்கெண்ணெய் மாதிரி ஏதாவது போட்டாங்கன்னாவே மோஸ்ட் ஆஃப் த டைம் பெயின் சரியாயிடும். அதுக்கு மீறியும் உங்களுக்கு விட்டு விட்டு அப்பப்ப வலிச்சுக்கிட்டே இருக்குன்னா உங்க டாக்டரை போய் நீங்க பாத்துறது ரொம்ப நல்லது. ஸோ ரிமெம்பர், பிரெக்னன்சில அடிவயிறு வலி இல்ல அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் வர்றது எல்லாருக்குமே காமன். ஒவ்வொரு ட்ரைமஸ்டர்ல அதுக்கு ஒரு ஒரு ரீசன் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல ஒரு ரீசன், செகண்ட் ட்ரைமஸ்டர்ல ஒரு ரீசன், தேர்ட் ட்ரைமஸ்டர்ல ஒரு ரீசன். எந்த ஒரு பெயினுமே உங்க டாக்டருக்கு நீங்க நோட்டிஃபை பண்ணிடுங்க. மைல்டா இருக்கிற வரைக்கும் நீங்க ஹோம் ரெமெடி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி சர்வை பண்ண பாருங்க. இல்ல எனக்கு இது இருக்க அதிகமாயிட்டே இருக்கு, எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்லாம் வந்ததுன்னா இங்க உங்க டாக்டரை நேர்ல போய் பார்த்துறது பெட்டர். தேங்க்யூ.